For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. நான் வந்து மிக தீவிரமான ரசிகன் விஜய்க்கு அப்படின்றதுல எந்த ஒளிவு முறையும் இல்லை. உண்மைதான். கேப்டனும் விஜயும் இந்த ஃப்ரேம் எப்படி ஷேர் பண்றாங்க, என்ன நடக்க போகுது, வாட் இஸ் தட் மேஜிக். அந்த மூமெண்ட் வந்து பயங்கர எக்ஸைட்டிங் மூமெண்ட்டாக இருக்கும். அது கிரியேட் பண்ணுற வைப் வந்து அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு இல்லாத ரசிகர்கள் இல்லை, விஜயகாந்துக்கு இல்லாத ரசிகர்கள் இல்லை, தொண்டர்கள் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை கொண்டாடணும். விஜயகாந்தோட ரசிகர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு விஜய் ரசிகர்களாக தான் இருக்காங்க. இது இந்த அர்ப்பணிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அர்ப்பணிப்பு நம்ம மேலே ஒரு மரியாதை. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ப்ரொடியூசர் ஆக்டர் டி சிவா சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த 31ஆம் தேதி பார்க்கும்போது யுவன் சங்கர் ராஜா அவருடைய பிறந்த நாள். அதாவது அவரை வந்து நீங்கள் தான் அரவிந்தன் படம் மூலியமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க. அவருடைய இந்த ஒரு வளர்ச்சியை எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி தான். வந்து யுவன் சங்கர் ராஜாவை அறிமுகப்படுத்தும் போது இன்னும் இந்த இளையராஜா சார் சொன்ன வார்த்தைகள் தான் மனசில் இருக்குது. ஓகே சார். அவனை மியூசிக் டேரக்டர் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணு, அவனுக்கு எவ்வளோ மியூசிக் தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற பெருமை உனக்கு காலத்துக்கு இருக்கும்னு சொன்னார். ஓகே. ஸோ அந்த வார்த்தை தான் பலிச்சிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அவர்கிட்ட நீங்கள் பார்த்த ஒரு ஸ்பார்க்னா எதை சார் சொல்லுவீங்க? ஏன்னா இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து, அதாவது இந்த 90s கிட்ஸ்னு ஆரம்பித்த எல்லாருக்குமே வந்து அவருடைய பாடல்கள்ங்கிறது தனி ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சது. எப்படி 80s 70s இளையராஜா சாரோ, அது மாதிரி 90s எப்பவுமே யுவன் சங்கர் ராஜா சார் இருந்திருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட பார்த்த ஸ்பார்க்னா என்ன சார்? அவனுடைய எல்லாரும் சொல்கிறதே சரியான முறையில் அதை உள்வாங்கிக்கிறது இருக்குல்ல, அதுதான் யுவனோட பெரிய ப்ளஸ். ஓகே சார். நீங்கள் என்ன சொல்கிறது இப்படி அப்படின்லாம் இல்லாமல், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யறது. ஓகே. அதை வந்து இன்னும் பெட்டராக கொடுக்குறது. புரியுது சார். கொஞ்சம் கூட ஈகோ இல்லாத ஒரு ஓகே மியூசிக் டைரக்டர். அவருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சாங் வேறு ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் சாங் ரெஃபரன்ஸ் சொல்லி எப்படி சொன்னாலும், நீங்கள் இதை எதிர்பார்க்குறீங்க, அதை நான் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். அதனால தான் நிறைய டைரக்டரோட திருப்பி ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம். ஆமாம். இவனோட பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். அதுக்கு காரணம் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சார். அதாவது இந்த எப்பவுமே மியூசிக் டைரக்டர்ஸாக வந்து எராவா பிரித்து இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், அந்த மாதிரி இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் சார்லாம் ஒரு எராவே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வே ஹி ஹேண்டில்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த ட்ரோல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படி சார் பார்க்குறீங்க? யார்? யுவன் சங்கர் ராஜா சார். இல்லை, அவன் பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சிம்பிளி நெக்லெக்ட், கேரை பண்ணுறதில்ல. ரொம்ப நான் இப்போ எதாவது பேசினா அது விட்டுருங்கன்னு கீழே போயிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். அதெல்லாம் மைண்ட்லேயே ஏற்றிக்கிற ஆள் கிடையாது. வெரி ஈஸி கோயிங். கண்டிப்பாக. அந்த 2024 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட். அதில் வந்து ட்ரெய்லரில் உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த லுக்காகவும் இதாகவும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. சார் வந்து இதில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அது நடந்ததை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் எ வெரி சர்ப்ரைஸ், வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அது வெங்கட் பிரபுனால் நடந்தது. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு வந்து அவருடைய படங்களை ஜெனரலாக நான் நடிப்பேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த படம் அந்த மாதிரி வந்து நான் இந்த படத்தில் கொஞ்சம் கட்டாயமாக சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டராக கேட்டிருந்தேன். ஓகே. கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எனக்கு மாஸ்கோவில் சார் கூட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷனில் மேபி வெரி ஃபியூ சீன்ஸ், பட் ரொம்ப நல்லாயிருக்கும், எக்ஸ்போஸ் ஆகும் நல்லா. கண்டிப்பாக சார். அண்ட் வெங்கட் பிரபு சார் கூட நீங்கள் ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, சரோஜாலேருந்து ஆரம்பித்து ஆஸ் அன் ஆக்டராகவும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு ட்ராவல் பற்றி சொல்லலாம். ஆனால் வெங்கட் பிரபுன்றது நான் வந்து சென்னை 28 ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோன்னே நான் வெங்கட் பிரபு சொன்ன விஷயம், நீ தமிழ் சினிமாவில் நீ எதை வேணால் செய்யலாம்டா, நீ ஒன்றுமே இல்லாமல் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் 10 பசங்களை வச்சுட்டு இப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னா நீ எதை வேணால் செய்யலாம், என்ன வேணால் செய். அதனால தான் நான் சரோஜா வந்து படம் கூட கதை சொன்னான், ஒரு தின் லைன் சொன்னான், நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நீ பண்ணால் நல்லா இருக்கும், நீ பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஓகே. அதனால தான் வெங்கட் பிரபு இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு கதையே கேட்காம எனக்கு படம் எடுத்து கொடுத்த ப்ரொடியூசர் அவர் தான் சொல்லுவார். நம்ம நம்பிக்கை தானே, அந்த நம்பிக்கையை வந்து முதல் படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டான். எதுவுமே இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்ற விஷயத்தை ஒத்த ஆளாக ஒரு படம் யார்ட்டி அசிஸ்டன்டாக வேலை செய்யாமல், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு செல்ஃப் இமேஜினரியில் அப்படி ஒரு படத்தை ஒரு குவாலிட்டியாக கொடுக்க முடியும்னா அவன் எதை வேணால் செய்யலாம். கண்டிப்பாக. அதனால தான் நான் வந்து அவனுடைய சக்ஸஸை நான் பார்த்துட்டே வர்றேன்.
அந்த இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர் இன் திஸ் டெக்கேட் ஆஃப் தமிழ் சினிமா. கண்டிப்பா சார். ஏன்னா அந்த கமர்ஷியல் டைரக்டர்னு யாரை சொல்கிறேன், நான் வாஸ் சார் பெரிய கமர்ஷியல் டைரக்டர் சொல்லுவேன், ரவிக்குமார் சார் சொல்லுவேன், சுந்தர் சி சொல்லுவேன். எல்லாம் அப்படின்னா இவங்க தான் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து நஷ்டப்படாமல் எல்லாருக்கும் லாபம் வர்ற மாதிரி படத்தை எடுத்து கொடுக்குறவங்க. இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறது இவங்களுக்குலாம் பெரிய பங்கு இருக்குது. ஆமா. அந்த மாதிரி ஒரு பங்கு தான் வந்து வெங்கட் பிரபுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் படம் பண்ணும்போது வேஸ்டேஜ் இருக்காது. புரியுது. அப்புறம் பிரம்மாண்டம்ன்ற பேரில் எதையாவது பண்ணி செலவு வைக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வரவே வராது. ம். ரொம்ப என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுக்க தெரியும். வேண்டாத எடுக்கவே தெரியாது. நிறைய பேர் வேண்டாத எடுத்துடுவாங்க, அப்புறமா கட் பண்ணிட்டு. ஆமா. வெங்கட் பிரபுக்கு வேண்டாதுன்னு ஒன்று எடுக்கவே தெரியாது. ஸோ அவன் எடுத்ததெல்லாம் அப்படியே இருக்கும். ஃபுட்டேஜே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆள். ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் எடிட்டிங் சென்ஸோட டைரக்ட் பண்ணுற ஒரு ஃபியூ டைரக்டர்ஸில் வெங்கட் பிரபு ஒன்று. கண்டிப்பா சார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டரா அந்த டிராவல் பத்தி சொல்லுங்க சார். ஆக்டரா நான் ஆக்சுவலாக வந்து பெருசாக நடிக்கலை. நான் வந்து ஒரு ஜீவா படத்தில் ஒரு சுசீந்திரன் சார் கூப்பிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. நடிகை அது ஒன்று தான் ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு. ஒரு நடித்து டேரக்டரோட அனுபவமாக இருந்தது. அப்புறம் வந்து அது கூட ரொம்ப சாஃப்டான ஒரு ரோல், ஒரு ஃபாதர் ரோல். அப்புறம் சென்னை 28 வந்து இப்படி தான் ஒரு நாள் ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தது சார். அப்போ தான் ஏதோ இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு சின்ன இஷ்யூ ஆகி ஒரு எல்லாத்தோட ஒரு வீடியோ வந்தது. ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. ஓகே. அதை பார்த்து இதை காமிச்சு எனக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து நடிக்கணும், இதே கெட்டப் இப்படியே வந்துடுங்கன்னு சொன்னான். ஓகே. சரி நானும் ஓகேன்னு குற்றாலம் போயிட்டோம், ஷூட்டிங் போயிட்டோம். நல்லா ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க, போட்டு போயிருந்தோம். அப்படி கேமரா வச்சுருந்தோம். சார் இப்போ வந்து மீட்டிங் நடக்குது, அவங்க பேசுகிறோம், உங்களுக்கு கோவம் வருது, திட்டுறீங்க 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 திட்டுங்க திட்டுங்க, நல்லா ஃபோர்ஸாக திட்டுங்க, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக திட்டுங்க, இதுதான் சார் வேணும். ஸோ அப்படி தான் என்கிட்ட வேலை வாங்கினேன். ஸோ நமக்கு என்ன வருமோ அதை என்கிட்ட வாங்கினேன். வெங்கட் பிரபுவோட ஸ்டைலே அதுதான். யார்கிட்ட என்ன கிடைக்குமோ அதை அப்படியே எடுத்துக்கிறது. கண்டிப்பா அந்த மாதிரி. அண்ட் அந்த கோட் பத்தி பேசும்போது விபி அவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்து அந்த இன்டர்வியூஸ்லயா இருக்கட்டும், இல்ல அந்த பிரஸ் மீட்ல அவர் ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாருமே அவரோட வந்து அந்த தக்கான ரிப்ளை வந்து பாக்குறாங்க. அவரோட அந்த கேங் பத்தி சொல்லுங்க சார். இல்லை அது வெங்கட் பிரபுவோட இயல்பு. நீங்கள் வெங்கட் பிரபுவோட எவ்வளோ வருஷமாக பழகிற யாரையே போட்டு வெங்கட் பிரபு கோவப்பட்டு பார்த்துருக்கானா சொல்லுங்கள். அவனை கோவப்பட்டு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கோவப்படுறதே வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கோபமே வராது. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அதுதான் கோவம், அவ்வளோதான். அந்த மாதிரி எதையுமே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுறாள் தான் வெங்கட் பிரபு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு தான் யோசிப்போம். ஜென்ரலாக எல்லா மேக்ஸிமம் டேரக்டர்ஸ் என்ன சொல்லுவோம், அவ்வளோதான் முடியாது, கேன்சல் பண்ணுங்க நீங்கள். புரியுது சார். சாதாரணமாக சின்ன சின்ன டேரக்டர் கூட அதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லவே மாட்டேன். அப்படி எது இல்லைனாலும் அது இல்லாமல் எப்படி எடுப்பதுன்ற சிந்தனை அடுத்த செகண்டுக்கு மாறிடும். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். ஸோ கண்டிப்பா சார். அண்ட் விபி அவர்களுடைய செட்டு வந்து எல்லாரும் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசும்போது அது ஒர்க் ஸ்பேஸாவே இருக்காது. டோட்டலா நாங்க வந்து ஒரு பக்கம் நார்மலா பேசிட்டு இருப்போம், டக்குனு போய் அங்க ஷார்ட் எடுத்துட்டு வருவோம், ஆனா வேலை நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோட் செட்லயும் நீங்க இருந்தீங்க, அந்த கேங்கோட விஜய் அவர்கள் எப்படி மிங்கிலாங்க? அவர் வெங்கட் பிரபுட்ட ரொம்ப ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தார். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவங்களோட ஜாலியாக பேசினா நான் கொஞ்சிட்டு வடா போடான்னு பேசி நல்லா ரொம்ப ஈஸியாக வச்சுருந்தாருங்க. ஆனால் இந்த படம் நல்லா வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து விஜய் சார் வந்து வெங்கட் பிரபு கொடுக்குறாங்க அந்த ஸ்பேஸ். எதை வேணாலும் அவர்கிட்ட பேசலான்ற அந்த உரிமை, அந்த அந்த லிபர்ட்டி எல்லாம் இருந்து பார்த்தீங்களா, அது வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பா சார். ஆனா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்த விஷயம், நீங்க நிறைய இடங்கள்ல விஜயகாந்த் சார் பத்தி பேசுறது உண்டு. ஒரு பேட்டியில நீங்க வந்து சொன்னீங்க, விஜய் சாருக்குமே நான் மிகப்பெரிய ரசிகன் தான் அப்படிங்கிறத வந்து. ஆமாம்மா, நான் வந்து மிக தீவிரமான ரசிகன் விஜய்க்கு அப்படின்றதுல எந்த ஒளிவு முறையும் இல்லை. அது உண்மைதான். அது நான் வந்து ஏன்னா நான் அவருடைய பர்ஃபார்மன்ஸு, அவருடைய டான்ஸு, ஃபைட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அது மட்டும் இல்லை, அதில் என்னென்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ரசிகனாக மட்டும் பார்க்குறது இல்லைல்ல, ஒரு ப்ரொடியூசராக ஒரு சினிமா மேனாக நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த டோனை மெயின்டைன் பண்ணி இவ்வளவு உடம்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டு இவ்வளவு டான்ஸ் ஆடி இவ்வளோ ஃபைட் பண்ணி இது இந்த அர்ப்பணிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அர்ப்பணிப்பு நம்ம மேலே ஒரு மரியாதை கொடுக்குது. புரியுது. இந்த ரசிக்கிறது தனி, யார் வேணாலும் தேட்டருக்கு போகணும், நம்ம ரசிக்கிறது தனி, யார் வேணால் தேட்டருக்கு போனால் ரசிக்க போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த அர்ப்பணிப்புன்றதை நம்ம ஒரு சினிமா மேனாக நம்ம சினிமாக்காரனாக நம்ம ரசிக்கிறோம். இது வேணும் எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படுவோம். அந்த வகையில் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய ரசிகனாக இருக்கும், பெரிய மரியாதையும் உண்டு அந்த வகையில். கண்டிப்பாக. அண்ட் எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் வந்து விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னா. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஜய் சாரும் இருக்காரு, ஒரு ஃப்ரேமில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க. அதுதான் பல்வேறு பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன். நான் மெயினாக எனக்கு இந்த படம் பார்க்க போகிறதுல வந்து இந்த படம் நான் நடித்தோம் பார்க்குறோம் அதெல்லாம் இம்மெட்டீரியல். வெங்கட் பிரபு ஜெயிக்கிறான்னா அதை பார்க்கணும்,
அது ஒரு ஃபேக்ட். அது இல்லாமல் ஒரு மெயின் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேப்டனும் விஜயும் இந்த ஃப்ரேம் எப்படி ஷேர் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்க போகுது, வாட் இஸ் தட் மேஜிக், வாட் இஸ் தட் கூஸ் பம் ஏரியா, அதுதான் நான் வந்து ரொம்ப அப்படியே டெம்டிங்காக வந்துட்டுருக்கேன். நான் கண்டிப்பாக அதை பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பா. தேட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து அதான் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு இல்லாத ரசிகர்கள் இல்லை, விஜயகாந்துக்கு இல்லாத ரசிகர்கள் இல்லை, ஆமா. தொண்டர்கள் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை கொண்டாட போகிறாங்க. அந்த கண்டிப்பா. அந்த அந்த பர்டிகுலர் அந்த அந்த ஷாட் வந்து இந்த படத்தோட மைலேஜ் இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போகும். காரணம் என்னன்னா, விஜய் ரசிகர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் பெரிய உங்களுக்கு வேற்றுமை இருக்காது, அவங்களுக்குள்ள எந்த கான்ஃப்ளிக்ட் இருக்காது. விஜயகாந்தோட ரசிகர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு விஜய் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தது அங்கேருந்து அங்கே தான் டிரான்ஸ்லிட் ஆயிருக்காங்க எல்லாருமே. தொண்டர்களுக்கும் எல்லாத்துக்குமே விஜய் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து விஜயோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த காம்பினேஷன் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மூமெண்ட் வந்து பயங்கர எக்ஸைட்டிங் மூமெண்ட்டாக இருக்கும். அது கிரியேட் பண்ணுற வைப் வந்து அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பா அந்த தியேட்டர் ஏரியாவே வந்து வேற மாதிரி அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த படம் வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப போராடணும். கண்டிப்பா சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா, விஜய் சார் அந்த படத்துல, இந்த கோட் படத்துல யூஸ் பண்ணாங்கங்கிறது இல்லாம, அவங்க வீட்டுக்கும் போய் அந்த ட்ரிபியூட் வந்து விபி சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும் அதுதான் எப்படின்னா, அதாவது விஜயை தவிர யார் நடிச்சிருந்தாலும் இந்த அனுமதியை விஜயகாந்த் சார் குடும்பம் தரப்போறதில்லை. ஏன்னா அவர் அதை ஏன் தரப்போறது இல்லைன்னா, அது அவ்வளோ கௌரவமாக அவர் செய்வார். ஏன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்குது, அவர் செய்த ஒரு நன்றி கடன். விஜய் வந்து விஜயகாந்த் செய்கிற ஒரு நன்றி கடன், அவருக்கு செந்தூர பாண்டியன் நடிச்சு கொடுத்ததுக்கு இன்றைக்கி அவர் இந்த ஃப்ரேம் அவர் ஷேர் பண்ணுறான்றது அவர் செய்கிற ஒரு ட்ரிபியூட் அது. அதனால் அவங்களும் அதை மறுக்க முடியல. அப்படி கொடுத்ததுக்கு அவரும் வந்து அதை நான் வந்து வீடு தேடி போய் நன்றி சொல்லணுன்றது, அவர் படத்துக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அந்த நன்றி அவர் நேரில் போய் சொல்கிறதுன்றது மிகப்பெரிய பண்பு தான். கண்டிப்பாக சார். ஆமாம், அதான் சொன்னேன், இவரை தவிர வேறு யாருக்கும் அவங்க செய்ய போகிறதில்ல, இவரை தவிர யார் வீட்டுக்கும் போய் அவர் நன்றி சொல்ல போகிறதில்ல. ரெண்டுமே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டே சார். கண்டிப்பாக சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உள்ள வந்தோடனே பார்த்தது விஜயகாந்த் சாரோட ஃப்ரேம் வந்து நீங்க முன்னாடி ஹால்லயே மாட்டிருந்தீங்க. எப்பவுமே விஜயகாந்த் சார் பத்தி பேசும்போது அவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டு அவரோட நினைவுகள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவர்கிட்ட நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், இவர்கிட்ட இந்த இதை வந்து நான் வாழ்க்கை பூரா பின்பற்ற போறேன், நீங்க எடுத்துக்கிட்ட விஷயம் இது சார்? நிறைய எடுத்திருக்கேன் சார். என்னை அவரை என்னை அறியாமையே அவர் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருப்பார். ஓகே. அதாவது வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எங்கே போனாலும் வந்து அந்த சாப்பாடு போடணுன்ற சிந்தனை வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம விதைச்சிருவார். நம்ம எங்கே போய் இறனாலும் யாரை பார்த்தாலும் முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்குற பழக்கத்தை வந்து அவர் கொண்டு வந்து தான் விட்டார். ஓகே. இன்னைக்கு ஆஃபீஸ் ஆகட்டும், வெளியே போகட்டும், டிரைவர் எந்த இடத்துலையும் என் டிரைவர் விட்டு போய் நான் சாப்பிட மாட்டேன். அவனை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒன்றா கூட்டிகிட்டு போவேன், இல்லை சாப்பிட்றதுக்கான விஷயத்தை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு தான் நான் போவேன். மறந்து போய்ட்டு ஐயோ டிரைவர் சாப்பிடலன்னு பதச்சு போய் தான் வருவேன். அந்த மாதிரி ஆஃபீஸில் பசங்களாம் வந்து சாப்பிட்டீங்களாடா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, இது வந்து எல்லா இடத்துலையும் அந்த கேர் நமக்கு ஃபாலோ ஆகிட்டேங்கிற காரணம் வந்து அது அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார் என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டே வருவார். ஒரு இடத்துல எங்கே போனாலும் அவரை அந்த பாதிப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வேலைக்கு போனால் எப்படி நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும், ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் எப்படி செய்யணும், என்ன கூட ஏதோ ஒரு வேலையை சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு இப்படி போட்டு மெனக்கடை இப்படி போட்டு டென்ஷன் ஏற்றிட்டு இந்த வேலையை பார்க்குறீங்க, யார் வேலையோ அப்படி இருக்கும். நான் சொன்னேன் அப்படி இல்லை, எடுத்துக்கிட்டால் அப்படி தான் செய்யணும். ஏன்னா அது அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு ஷூட்டிங் போகிறாரு, அங்கே பர்மிஷன் ப்ராப்ளம் கிட்ட 72 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணுறாரு அப்படின்னா 72 ஹவர்ஸ் யாருக்காக வேலை, அவருக்காக வேலை பார்த்தாரு அவர். அந்த ப்ரொடியூசர் கிளாஸ் ஏறக்கூடாது, இந்த இடத்துல பர்மிஷன் இல்லை, இந்த இடத்துல முடிச்சாகணும், ஸோ நம்ம வேலை செய்யணும். 72 ஹவர்ஸ் என்ன, அந்த காலத்தில் கேரவன் கிடையாது, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது, அப்படியே வேலை செய்வார். அதே மாதிரி வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல என்ன இருக்கோ அதோடு வாழ்வார். எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும்னுலாம் கேட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவார், கொடுக்கறது தான் அவர் சாப்பிடுவார். ஒரு இடத்துல விசேஷமாக இருக்குன்னு என்ன வேணால் கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். நான் வர்றேன், எனக்கு இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஈகோ இல்லாமல் எல்லா நடிகர்களையும் நடிச்சு கொடுத்துருக்காரு. பிரபுதேவா சார்ல ஆரம்பிச்சு விஜய் சாரா இருக்கட்டும், இல்லை சூர்யா சார், எல்லாருக்கும் அவர் வந்து அவரை மட்டுமே நம்பினார். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் என்ன நம்புகிறேன், நான் இன்னொருத்த போட்டிக்கு வருவான்னு பயந்தா நான் வேலை செய்ய முடியாது. போட்டி வரணும், வந்தால் தான் ஜெயிக்கணும், போட்டியில் தான் ஜெயிக்கணும். தனியாக நேரடி ஜெயிச்சேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்பார். அதனால் வந்து அன்னைக்கு தேதிக்கு வந்து நீங்கள் சொல்கிறதாவது ஜூனியர்ஸ் சின்ன பசங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், ஷேர் பண்ணுவார், அதில் கூட விடாது. அன்னைக்கு தேதிக்கு இவருக்கு காம்படிட்டர் ஆக்டர்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி சத்யராஜ், பிரபு, இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி மார்க்கெட். அவங்க படங்கள் நல்லா வரணும்னு போராடுவார். சத்யராஜ் சார் அவரோட ரிலீஸ் ஆனால் சத்யராஜ் என்ன சத்யராஜ் படம் ரிலீஸ் ஆகலையே, ரிலீஸில் எதாவது பிரச்சனைக்கு போட்டிருக்கு, அதை பணம் வேணும்னு சொல்லலாம் தரேன் பார். அவரு பயந்து ஐயோ விஜய் நீங்கள் சும்மா அவரு காசு கொடுத்து ரிலீஸ் பண்ணுவார். இப்படி வந்து பிரபு சாருக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு அந்த நல்ல மனசோட விஷ் பண்ணுறது, எல்லாத்தையும் பாராட்டுறது, எல்லாத்துக்கும் சொல்கிறது,
அது வந்து அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். பா. இன்சிடெண்டாக சொல்லலாம், அவ்வளோ இருக்கு அவர்கிட்ட விஷயம். அதை தாண்டி அவர் வந்து கோட்டில் ஒரு ஃப்ரேம் பார்க்க போகிறோன்றது ஒரு சந்தோஷமா ஒரு இருக்கு. மிகப்பெரிய ட்ரீட். அது ஒரு விஷயம் தானே, எத்தனை பேருக்கு அது நடந்துடும். கண்டிப்பா. திருப்பி அது நினைச்சாலும் பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான். அதை செஞ்சது வகையில் வந்து விபிக்கு ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்க பாரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏஜிஎஸ், அவங்களுக்கு நம்ம இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒரு கான்செப்ட் சொன்னால் கூட, எதுக்குப்பா இந்த சீக்வன்ஸு விஜயகாந்த் சாரை நீங்கள் ட்ரிபியூட்னு காட்டுறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணோமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்காம இதை பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கு செலவு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மனசுக்கும் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இந்த இடத்துல கண்டிப்பா சார். கல்பாத்தி அகவரம் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய மனசோட அதை பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ வச்சு அவங்க அதுக்கான பிஸ்னஸ் தான் அவங்க படம் எடுத்துருக்காங்க. இதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறது இல்லை. ஆமா. இப்போ விஜயகாந்த் சார் வந்து இந்த ஃப்ரேமில் வராருன்னு சொல்லி அவங்க பிஸ்னஸ் பண்ணல, அதனால் அது கிடையாது. அது வந்து ஆடியன்ஸ்க்கான எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். அதுங்கள அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு அவங்க கூட நினைக்கிறாங்கல்ல, அதுதான் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் வாழ்க்கையில் கல்பாத்தி அகவரம் சார்லாம் பார்த்தே இருக்க மாட்டார், சந்திப்பே இருந்திருக்காது, வாய்ப்பே இருந்து பெரிய பழக்கமே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க கூட அவருக்காக செய்யலாம்னு நினைக்கிறாங்கன்னா சினிமாவுக்கு செய்யறதா நினைச்ச எல்லாரும். அவ்வளோதான். அந்த சோஷியல் மீடியால அதிகபட்சமான ஸ்பெகுலேஷன் ஒன்று இருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படி விஜயகாந்த் சாரோட அந்த கேமியோ இருக்கோ, அது மாதிரி அஜித் சாரோட கேமியோ இருக்கும், மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்கும்லாம் பேசப்படுது. அதெல்லாம் உண்மையா சார்? இல்லை, எனக்கு கதையெல்லாம் தெரியாது. ஓகே. எப்படி அஜித் சார் வாழ்க்கையில் மங்காத்தான்றது ஒரு மிக முக்கியமான படமும், அதே மாதிரி வந்து விஜய் சாரோட கேரியரில் கோட் ஒரு முக்கியமான படம். கேட்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்களோட இன்டர்வியூஸ்க்கு கீழே மிகப்பெரிய அளவில் கேட்கப்படுற கமெண்ட் வந்து, எங்களுக்கு எப்போ பார்ட்டி கொடுப்பீங்க, பார்ட்டி எப்போ? பார்ட்டி இந்த வருஷம் எப்படியும் கொடுத்துருவோம்னு நம்பிக்கையோடு இருக்கு. டிசம்பருக்குள்ளே கொடுத்துடலான்னு இருக்கு. கோட்டு வெற்றியை தொடர்ந்து பார்ட்டியை கொண்டு வந்து பார்ட்டி வச்சிடலாம். கண்டிப்பா சார். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.